அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசி தளவாய் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 4000 தளவாய் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பு வெளியானது. இந்த தேர்வுக்கு சுமார் 10 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். தற்போது இந்த தேர்வின் முடிவுகள் வெளியாகவில்லை. டிஎன்எஸ்டிசி தளவாய் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கு குறித்து சமீபத்தில் தேடப்பட்டு வருகின்றனர். தேர்வு அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேர்வு முறை மற்றும் தேர்வு தேதி குறித்தும் தேடப்பட்டு வருகிறது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தளவாய் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது 18 ஆண்டு, அதிகபட்ச வயது 30 ஆகும். நடத்துனர் பயணத்திற்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது 18 ஆண்டு, அதிகபட்சம் 35 ஆண்டாகும். தளவாய் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்ச உயரம் 160 சென்டிமீட்டர் மற்றும் நடத்துனர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்ச உயரம் 155 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். டிஎன்எஸ்டிசி தளவாய் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கான தேர்வு பொதுவாக 2 கட்டங்களாக நடைபெறும். முதல் கட்ட தேர்வு எழுத்து தேர்வாகும். இந்த தேர்வில் பொது அறிவு, தமிழ், கணிதம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய பாடங்களில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும். இரண்டாம் கட்டம் முதல் கட்ட தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு இரண்டாம் கட்ட தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். இரண்டாம் கட்ட தேர்வில் உடற்தகுதி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். டிஎன்எஸ்டிசி தளவாய் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கு தேர்வுக்கு தயாராகும் போது அறிவு, பொது அறிவு, தமிழ், கணிதம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய பாடங்களில் 4 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் உடற்தகுதி தேர்வுக்கு தயாராக தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் வேண்டும். டிஎன்எஸ்டிசி தளவாய் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்வு தயாராக தினமும் படித்து உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. சரி நண்பர்களே, இந்த செய்தி தகவல் இதோடு முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.